எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. செய்து முடித்தாயிற்று. அழகா ரெடி ஆயிடுச்சு. பாலிஷ் பண்றதுக்கு கடைசி வேலை இருக்கிறது. அதை ஷைன் பண்ணி அடுத்து அலங்காரத்துக்குள்ளாய் கொண்டு போய் வைக்கிற ஒரு நாட்களுக்குள்ளாய் சபையை கர்த்தர் மெருகேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு ரிங் வந்து பழசா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடையில கொடுத்தோம். 10 நிமிஷத்துல அவன் புதுசா மாத்தி கொடுத்தான். அதான் நினைச்சேன், எப்படிப்பட்ட பழைய பொருளையும் ஒருவன் புதுசாக்க முடியும்னா என் தேவன் உங்களையும் என்னையும் எப்படியாய் புதிதாய் மாற்றப் போகிறார் என்பதை நான் பார்க்க போகிறேன். சகலமும் புதிதாய் மாறும் இயேசுவின் நாமத்திலே. உங்கள் வாழ்க்கையில் எதுவும் பழுதாய் இருக்கவே இருக்காது. எதுவும் பழசு வீட்டில் இருக்காது. சகலவற்றையும் கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. சகலமும் புதிதாகும். ஆமா, நோ ஓல்ட். ஓல்ட் இஸ் கோல்ட். எஸ், நியூ ஆல்சோ கோல்ட். நான் சொன்னேன், ஓல்டு கோல்டு இல்லைங்க, ரோல்டு கோல்டும் கிடையாதுங்க. நியூ கோல்டு கர்த்தர் தருகிறார். கம் ஆன், ரிசீவ் இட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இன்னைக்கு இந்த தங்கம் வந்திருக்கிறது என்று சொன்னா இனி பல தங்கம் வரும். இந்த வெள்ளி வந்திருக்கிறதுனா வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையதா இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். பல தங்கம் வரும், பல வெள்ளி வரும். இன்னைக்கு காணிக்கலாம் இப்படி நான் நினைக்கிறேன், இப்படிதான் கொண்டு வந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் சொல்றேன், இது விசுவாசத்தை தீர்க்க தரிசனமா இது பதிவிடும்படியா சொல்றேன். இப்படிப்பட்ட தங்கங்கள் சபையில காணிக்காய் வருகிற நாட்கள் வரும். அநேக காடுங்க வந்து விடும். நான் சொல்றேன், இந்தங்க எடுத்துங்கன்னு சொல்லி காடுங்களை குத்துட்டு ஸ்மார்ட் காடுங்களை தான் இன்னைக்கு காணிக்கை. டிஜிட்டல் கரன்சி என்பது இனி உலகத்தில் நடக்கிறது இல்லையோ, சபையில நாம் பார்க்க போகிறோம். இந்த கண்ணிலே நான் அதை பார்க்க போகிறேன். இனி